என் அன்பு பிள்ளையே, நான் காண்பித்து இருக்கின்ற இந்த நாளில் உன்னை தேடி ஒருவரை நான் வர வைக்கப் போகின்றேன். அவரால் உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பமும் நடக்கும். அதனால் இந்த கருப்பண்ணசாமி யாரை உன்னை தேடி வரச் செய்ய போகிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த அப்பனின் வாக்கினை நீ தவறாமல் கேட்க வேண்டும். இந்த கருப்பன் வாக்கு உனக்கு அது யார் என்பதை சொல்லிவிடும். என் பிள்ளையே, அதை தெரியாமல் நீ விட்டு விட்டாய் என்றால் நடப்பது என்னவென்று உனக்கு அறியாமல் போய்விடும். எனவே இந்த கருப்பண்ணசாமி சொல்வதை கேட்டு உன்னை தேடி வரப்போவது யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லக்கூடிய நபர் உன்னை தேடி வருகின்ற நேரம் நீ அவரை தவிர்த்து விடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் அவரை நீ தவற விட்டு விடக்கூடாது. அதனால்தான் இத்தனை நாட்களுக்கு முன்பே உன் அப்பன் உன்னிடத்தில் இவரை பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன். கருப்பன் சொல்கின்ற இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டவர்களுக்கு வாழ்க்கையில் நன்மை எப்பொழுதுமே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அப்பனின் வாக்கினை கேட்க எந்த நேரத்திலும் விருப்பமில்லாதவர்களுக்கு தன்னை சுற்றி வருகின்ற சந்தோஷங்கள் கூட தெரியாமல் போய்விடும். இது தனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கிய விஷயங்கள் தன் கைகளிலே வந்து நின்றால் கூட அவர்களுக்கு தெரியாமல் போய்விடும். எனவே நீயும் அதுபோல விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கருப்பண்ணசாமி உனக்கு முன்கூட்டியே ஏதுவாக எல்லாவற்றையும் சொல்லி விடுகின்றேன். என் பிள்ளையே, என் மீது அன்பு கொண்டு நம் அப்பன் நம் வாழ்க்கையில் நல்லது நடத்தி கொடுப்பான் என்கிற நம்பிக்கையோடு என்னை தேடி வருகின்ற பிள்ளைகளுக்கு இந்த அப்பனின் வாக்கு நிச்சயமாக கண்ணில் படும். எந்த அளவிற்கு உன் மீது நான் அன்பு கொண்டிருக்கிறேன் என்பதை இப்போது உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் என்னவெல்லாமோ நடந்து முடிந்து விட்டது. நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு, கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு எல்லா விஷயங்களும் நடந்து முடிந்து விட்டது. இதற்கு மேலும் எதுவும் இல்லை. என் பிள்ளை, இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளை மட்டும்தான் நீ பார்க்க வேண்டும். நீ அனுபவிக்க வேண்டியவையெல்லாம் அனுபவித்து விட்டாய். இனிமேல் சந்தோஷம் மட்டும்தான் உனக்கு மீதம் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை இன்பங்களும் நேரடியாக உன்னை வந்து சேர்வதை நீ புரிந்து கொள்வாய். யாரால் உனக்கு இத்தனை கஷ்டங்கள் வந்தது என்று எண்ணி நீ இத்தனை நாளும் வேதனைப்பட்டு நின்றாய் அல்லவா? அவர்களே உனக்கு நல்லதை செய்ய துணிந்து வருவார்கள். என் பிள்ளையே, அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையிலும் உனக்கு உதவி செய்யக்கூடிய சிலர் மறைமுகமாக இருக்கின்றார்கள். இவர்களை நான் சொல்கின்ற நாட்களில்தான் உன்னால் காண முடியும். உனக்கு நான் பொறுத்து கொடுத்திருக்கின்ற இந்த நாளானது ஆடி அமாவாசை. இந்த நாளில் அவர்கள் உன்னை தேடி நிச்சயமாக வருவார்கள். இந்த கருப்பண்ணசாமி அவர்களை உன் இல்லத்தை தேடி வரவழைப்பேன். ஏனென்றால் என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளிலும் உனக்கான சந்தோஷத்தை பெறுவதற்காக நீ எடுத்துக்கொள்கின்ற உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய தன்னம்பிக்கையும் இந்த கருப்பண்ணசாமியை அத்தனை அதிகமாக கவர்ந்து விட்டது. அப்பன் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்களை இப்பொழுது கணித்து கொண்டு வருகின்றேன். உனக்கு என்ன நடக்க வேண்டும், உனக்கு எதை நடத்தி தர வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் அதனை நான் நிச்சயமாக நடத்தி கொடுக்கப் போகின்றேன். என் அன்பு பிள்ளையே, நான் சொன்ன நாளன்று நீ நிச்சயமாக இதனை உணர்ந்து கொள்வாய். என் அன்பு பிள்ளையே, ஆடி மாதத்தின் அமாவாசை மற்ற நாட்களை விட அதிகமான சிறப்பு வாய்ந்த நாள் அல்லவா? அதனால் அந்த நாளில் உன்னுடைய இல்லத்தில் இறந்து போனவர்களை நீ வணங்கி வழிபட வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்தில் இறந்து போன
முன்னோர்கள் அங்கே நிச்சயமாக வரப்போகின்றார்கள். அவர்களைத்தான் முதலில் நீ வரவழைக்க வேண்டும். என் பிள்ளையே, எப்படி உனக்கு நல்லதை செய்வதில் முதல் வரிசையில் உன்னுடைய குலதெய்வம் நிற்கின்றதோ, அடுத்ததாக உன்னுடைய இஷ்ட தெய்வம் இருக்கின்றதோ, அதை போலத்தான் அந்த வரிசையில் அடுத்ததாக உன்னுடைய முன்னோர்கள் நிற்கின்றார்கள். அவர்களுடைய ஆசைகள் உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக சற்று நேரத்தில் நடக்க தொடங்கிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, நீ சரியாகத்தான் எல்லா விஷயங்களையும் தற்பொழுது செய்து கொண்டிருக்கிறாய் என்றால் அது எப்படி உனக்கு தவறாக நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயமும் தவறாக நினைப்பவர்களுக்கு மட்டுமே தவறான விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். ஆனால் நேர்மறையாக நீ சிந்தித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா, உனக்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் என்பதை உன் மனதில் நீ பதிய வைத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய முன்னோர்களின் ஆசிகளை எல்லாம் நீ வாங்கிவிட்டாய் என்றால் உன் வாழ்வில் உனக்கான அத்தனை செல்வங்களும் கட்டாயமாக கிடைக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய முன்னோர்கள் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்துவிட்டு நிச்சயமாக அதன் பிறகு நல்ல ஆசிகளை வழங்கிவிட்டு இங்கிருந்து செல்லப் போகின்றார்கள். அதற்கு ஏற்றது போல என் பிள்ளையே நீயும் நடந்து கொள்ள வேண்டும். உன் இல்லம் தேடி வருகின்ற இவர்களுக்கு நீ மன மகிழ்ச்சி அடைவதற்கான அத்தனை விஷயங்களையும் நீ செய்து கொடுக்க வேண்டும். குறிப்பாக ஒரு சொம்பு நீரை உன்னுடைய இல்லத்திலே நீ வைத்திருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, உனக்கு நல்லது நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்த பின்பு உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பார்கள் என்பதை நீ நம்ப வேண்டும். அவர்கள் முடிவு செய்தது உண்மை என்றால் நிச்சயமாக எண்ணி சில நாட்களுக்குள் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடந்தே தீரும். நீ எதிர்பாராத விடை உனக்கான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பதில் தெரியாமல் நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதையெல்லாம் உன் கைகளிலே கொண்டு வந்து கொடுக்க போகின்ற அதிசயமும் நடக்கப் போகின்றது. என் அன்பு பிள்ளையே, இப்படி போன்ற உனக்காக ஆசிகளை வழங்கக்கூடிய உன்னுடைய முன்னோர்களை நீ உன் வீட்டிற்கு வரவழைக்காமல் விட்டுவிடக்கூடாது. என் தங்கமே, எந்த நேரத்தில் எல்லாம் உன்னுடைய மனது காயப்பட்டு வேதனைப்பட்டதோ அப்பொழுது எல்லாம் இவர்கள் உடனிருந்து உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். உன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்து நீ மீண்டு வருகிறாய் அல்லவா? நீ அப்படியே எதிலும் தேங்கி நின்று விடவில்லை அல்லவா? ஏதோ ஒரு விஷயத்தை பிடித்து கொண்டு என் பிள்ளை நீ மேலே ஏறி வந்து கொண்டுதான் இருக்கின்றாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாம் உனக்கு நன்மையை கொடுப்பதற்குத்தான் என்பதை நீ இப்பொழுது உணரப் போகின்றாய். எல்லா கஷ்டங்களும் ஒரு நாள் உன்னை விட்டு நீங்கும் என்பதை எப்பொழுது நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். என் அன்பு பிள்ளையே, உனக்கு நல்லது நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் செய்த முடிவு உண்மை என்றால் நிச்சயமாக எண்ணி சில நாட்களுக்குள் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடந்தே தீரும். நீ எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப் போகிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு சாதகமான செயல்களை எல்லாம் செய்து கொடுத்து உனக்கான வெற்றியை உன்னுடைய கைகளிலே கொண்டு வந்து கொடுக்கப் போகின்ற அதிசயங்களும் நிகழப் போகின்றது. என் அன்பு பிள்ளையே, இத்தகைய செயல்களை செய்யக்கூடிய உன்னுடைய முன்னோர்களை நீ விட்டுவிடக்கூடாது. என் தங்கமே, எந்த நேரத்தில் எல்லாம் உன்னுடைய மனது காயப்பட்டு வேதனைப்பட்டதோ அப்பொழுது எல்லாம் இவர்கள் உடனிருந்து உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி கொண்டுதான் இருந்தார்கள். ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் நீ மீண்டு வருகின்றாய் அல்லவா? நீ அப்படியே தேங்கி நின்று விடவில்லை அல்லவா? ஏதோ ஒரு விஷயத்தை பிடித்து கொண்டு என் பிள்ளையே நீ மேலே ஏறி வந்து கொண்டுதான் இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது
உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் நன்மை ஒன்று உண்டு என்பதை நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே. எல்லா கஷ்டங்களும் ஒரு நாள் உன்னை விட்டு நீங்கும் என்பதை நீ இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகின்றாய். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். இனி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீ காரணமாகிவிடக்கூடாது. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் என்பது யாருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது. இந்த கருப்பன் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நீ அதிலே கவனமாக கேட்க வேண்டும். யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறது என்றால் அதனை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் இந்த நாளில் அவர்களை நீ மனதார அழைத்து விட்டால் போதும், நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அவர்கள் எப்படியும் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்து உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி உனக்கான காரியங்களை எல்லாம் அவர்கள் செவ்வனே நடத்தி தரப் போகின்றார்கள். அது எப்படி உன்னுடைய இல்லத்திற்குள் நுழைய முடியும் என்று தானே யோசிக்கின்றாய்? என் அன்பு குழந்தையே, இது போன்றவர்கள் எல்லாம் உன்னுடைய இல்லத்திற்குள் வர வேண்டும் என்றால் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நிச்சயமாக கோலம் என்பது இருக்கக்கூடாது. அப்படி கோலம் இருக்கிறது என்றால் அதை பார்த்துவிட்டு இவர்கள் இன்று கூட நம்மை நினைக்காமல் இவர்கள் தெய்வங்களை வழங்குகிறார்கள் என்று சொல்லி அங்கிருந்து மன வருத்தத்திலே சென்று விடுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் வருந்துவது எதுவும் கிடையாது. அவர்களினுடைய எண்ணம் இது போன்ற நாட்களிலாவது இவர்கள் நம்முடைய தலைமுறைகள், நம்முடைய வாரிசுகள் நம்மை நினைக்கிறார்களா, இல்லை ஒரே அடியாக நம்மை மறந்து விட்டார்களா என்பதுதான். நீ அவர்களை நினைக்கிறாய் என்பது அவர்களுக்கு தெரிந்து விட்டது என்றால் அவர்களுக்கு மிக்க சந்தோஷம்தான். அது மட்டுமல்ல, அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கும் அது உதவி செய்யும் என்பதை நீ மறந்து விடாதே. அவர்கள் வாழத்தான் முடியவில்லை, நாம் இவர்கள் நினைவிலாவது இருக்கிறோம் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்படுவார்கள். என் பிள்ளையே, இதையெல்லாம் செய்து உன் இல்லம் தேடி இந்த நாளில் வரப்போகின்ற உன் முன்னோர்களை வரவழைத்து உனக்கான பல நல்ல வேண்டுதல்கள் எல்லாம் நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொண்டு உன் கருப்பண்ண சாமி சொன்னது போல இவர்களை வரவழைத்து உன் இல்லத்தில் பல நல்ல விஷயங்களை நீ நடத்தி கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாம் உண்மை என்றால் இனிமேல் வரப்போகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீ சரியாக எதிர்கொண்டு விடுவாய். உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.